அஸ்ஸலாமு அலைக்கும். சிஸ்டர் எல்லாருக்கும் இந்த லிங்க் குடுத்துட்டீங்களா? எஸ் மேம். ஷேர் பண்ணிட்டேன் மேம். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் எல்லாரும் ஜாயின் ஆற வரையிலும். ஓகே மேம். சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சோ யூசுவலான நபர்கள் தான் வந்திருக்கீங்க. எனிவேஸ் லிங்க் வேற மாத்தி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஜாயினிங்ல ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா குரூப்ஸ்லயும் லிங்க் போட்டாச்சு இல்ல சிஸ்டர்? இந்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லிங்க் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டேன் மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ. சரி ஓகே. நீங்க எல்லாரும் ஃபெல்லோஷிப்ல இருக்கிறவங்க தானே? இம்ரானா, ஷக்கீலா Yes, ma'am. இருக்காங்க. ஓகே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இவங்களுமேவா? Master diploma, ma'am. மாஸ்டர் டிப்ளமா Islamic இன் state, Islamic psychology, ma'am. சரி ஓகே. ஓகே. சோ நாம வந்து டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி, சோ மாஸ்டர் டிப்ளமா அப்படின்னே நம்ம சொல்லலாம். மாஸ்டர் டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி ஃபார் 6 months இந்த கோர்ஸ் உடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு தான் இந்த மீட். சரியா? சோ இது இன்னில இருந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபெல்லோஷிப்ல இருக்கிறவங்களுக்கு யூ வில் ஹேவ் த ஆக்சஸ். சோ நீங்க வரி பண்ண வேண்டியது இல்ல. ஃபெல்லோஷிப்ல இல்லாதவங்க இந்த கோர்ஸ் உடைய ஆக்சஸ் எப்படி வேணுங்கிறத கோஆர்டினேட்டர் கிட்ட கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன எடுத்துட்டு போக போறோம் அதை தான் நான் இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறேன். சோ இட் வில் பி an orientation class about master diploma in applied psychology. சரியா? ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதா?
ஓகே. சோ ஏன் இந்த டிப்ளமா? நம்ம ஏற்கனவே வந்து ஃபேமிலி சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி, டீன் சைக்காலஜி, டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜில 2 பேட்சஸ் நாங்க முடிச்சிருக்கோம். இந்த 2 பேட்சஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் லெவல் ஆஃப் அப்ளைட் சைக்காலஜி, ஹியூமன் பிஹேவியர், அதுக்கப்புறமா ஃபேமிலி, டீன் சைக்காலஜி, சைல்ட் சைக்காலஜி, ஹெல்த் சைக்காலஜி, கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கொஞ்சம் சைக்கோதெரபிஸ், முக்கியமான சைக்கோதெரபிஸ், இது எல்லாமே நம்ம 2 பேட்சஸ்ல பார்த்தோம். சோ இப்போ இருக்கிறது இது 3வது பேட்ச். திஸ் இஸ் அ மாஸ்டர் டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி. இதுல என்ன கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 5 கோர் கான்செப்ட்ஸ கொண்டுட்டு வந்திருக்கோம். சோ அந்த 5 கோர் கான்செப்ட்லயுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், ரொம்ப நம்ம டெய்லி பிராக்டிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போறோம். சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் த ஹியூமன் மைண்ட், டிரான்ஸ்ஃபார்ம் லைவ்ஸ். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைக்காலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். அந்த பிஹேவியர் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில மென்டல் ப்ராசஸஸ் நடக்குது. அப்ப ஒவ்வொரு நபருடைய மனசை புரிஞ்சுக்கிறது, அந்த மனசுக்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவியர் நடக்குது. சோ அதை எப்படி நாம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது? வெறும் புக்கிஷ் நாலேஜ் மட்டும் இல்ல. அந்த தியரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ரிசர்ச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கு, இதனுடைய நாலேஜும் நமக்கு முக்கியம்தான். அந்த நாலேஜை எப்படி நாம பிராக்டிக்கல் லைஃப்ல நாம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ற கான்செப்ட் தான் இது வரும். சோ இந்த கோர்ஸ் உடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் கோர்ஸ் உடைய கண்டென்ட் வந்து டாக்டர் யூசுப் சார் வந்து இத வடிவமைச்சிருக்காரு. லைக் யூ ஆல் நோ டாக்டர் எம் யூசுப் ஆதம், ஹெல்த் அண்ட் ரிசர்ச் சைக்காலஜிஸ்ட். அவருடைய கான்செப்ட், அவருடைய மெட்டீரியலை பேஸ் பண்ணினதுதான் இந்த ப்ரோக்ராம் உடைய ஸ்ட்ரக்சர். ப்ரோக்ராமை யார் நடத்த போறா அப்படின்னா நான் தான் நடத்த போறேன். ஐ எம் முபீன் சுல்தானா. சோ என்னடா புதுசா இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்களேன்னு இல்ல, நம்ம வெளியிலயும் இந்த இத கொடுக்க போறோம் இல்லையா, அதனால நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ டோன்ட் வரி. சோ இந்த கோர்ஸ் முற்றிலுமா வந்து 6 months உடைய கோர்ஸையுமே நானே தான் எடுக்க போறேன். சோ என்ன பத்தின ஒரு அறிமுகம், 15 years of physiotherapy உடைய எக்ஸ்பீரியன்ஸ், கவுன்சிலிங்ல more than 10 years of experience. சோ ஹெல்த் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரீஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கவுன்சிலிங், அதாவது சைக்காலஜி உடைய கான்செப்ட், பிசிக்கல் ஹெல்த், அதாவது பிசியோதெரப்பி உடைய கான்செப்ட் ரெண்டையுமே கிளப் பண்ண மாதிரி ஒரு இன்டகிரேட்டிவ் அப்ரோச் தான் என்னுடைய பிராக்டிஸ்ல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ கவுன்சிலிங்குமே வந்து நான் வந்து கிளினிக்கலா கொடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரைட். சோ இப்போ இந்த கோர்ஸை பத்தி வந்துருவோம். த கேப் இன் த ப்ரொஃபஷன். நம்ம என்ன பாக்குறோம், ஒரு பக்கம் புக்கிஷ் நாலேஜ் அப்படின்றது இருக்கு. அந்த தியரி என்ன சொல்லுது, போல்பி என்ன சொல்றாரு, டெவலப்மெண்டல் சைக்காலஜில எவ்வளவு பருவங்கள் இருக்கு, அதுல வரக்கூடிய தாக்கங்கள் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு நமக்கு சைக்காலஜி நாலேஜ் இருக்கு, நம்ம அந்த கோர்சஸ் கண்டினியூஸா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலே அந்த நாலேஜ் எல்லாமே நமக்குள்ளார இருக்கு. இப்ப அடுத்த கட்டமாக நம்ம எங்க போறோம் அப்படின்னா இந்த புக் நாலேஜுக்கும் நம்ம ஒரு கிளையண்ட நம்மளுடைய கவுன்சிலிங் செட்டப்லயோ இல்ல ஒரு கிளினிக்கல் செட்டப்லயோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பிரச்சனைகள் வருது இல்லையா? நமக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய நாலேஜ், ஆனா அந்த நாலேஜை என்னால ஒரு கான்பிடன்ஸோட யூஸ் பண்ண முடியல. நம்ம கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கோம், நம்ம சைக்காலஜி பிராக்டிஸ்குள்ளார யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் ரொம்பவே முக்கியமானது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஒரு கோச்சா இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய பிராக்டிஸ், அதாவது நான் சைக்காலஜி பேக்ரவுண்ட் கிடையாது, இது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். முக்கியமான டாபிக்ஸை நம்ம கவர் பண்ண போறோம். சோ கோர் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சைக்காலஜி, சைல்ட், டீன், இந்த மாதிரி முக்கியமாக டே டு டே லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தேவைப்படக்கூடிய சப்ஜெக்ட்ஸை தான் நம்ம டச் பண்றோம். சோ அதுல ஒரு மாஸ்டரி உங்களுக்கு கிடைக்கும், பிளஸ் அந்த ஒரு கேப்பை நம்ம ஃபில் பண்ணுவோம். சரியா? சோ இது எப்படி போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா we will have 8 sessions. ஒவ்வொரு டாபிக்லயுமே வீக்கெண்ட்ஸ்ல நமக்கு 2 கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் ஃபேமிலி சைக்காலஜியை தான் நம்ம month 1ல பார்க்க போறோம். அப்போ அந்த 8 கோர் டாபிக்ஸ் நம்ம ஃபேமிலி சைக்காலஜியை சார்ந்து பார்ப்போம். இப்ப அந்த டாபிக்கு தேவையான ஓரளவுக்கு தியரிய நம்ம பார்ப்போம். ஏன்னா தியரியே இல்லாம நீங்க நேரடியா அந்த பிராக்டிஸ்குள்ளார போக முடியாது இல்லையா? அதனுடைய பேக்கப் என்ன, என்ன விஷயங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுப்போம். ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு செஷன்லயும் இது இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ டூல்.
ஒவ்வொரு செஷன்லயும் ஒரு டூல் அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான டூல்ஸுக்கான ஆக்சஸே இருக்கு. பட் கமிங் டு த மாஸ்டர் டிப்ளமா we have given access for ஸ்பெசிபிக்கான டூல்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த சைட் டூல் அசஸ்மெண்ட், அந்த டூலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை எப்படி நீங்க யூஸ் பண்றது, பிராக்டிக்கலா அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நீங்க என்ன பண்றீங்க, சைக்கலாஜிக்கல் ஃபவுண்டேஷனை கத்துக்கிறீங்க. ஃபாலோட் பை அந்த டூல் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது. அடுத்ததாக நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய என்ன ஸ்பெசிபிகேஷன் நீங்க எடுத்திருக்கீங்களோ, நீங்க ஃபேமிலி ஓரியன்டா ஃபேமிலி பேஸ்டா எடுத்துட்டு போறீங்கன்னா அதை நீங்க உங்க ஃபேமிலிக்குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க கிளைண்ட்ஸ் பேஸ்டா எடுத்துட்டு போகலாம். நீங்க ரிசர்ச்குள்ளார இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ரிசர்ச்சுக்காகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் யார் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கிளினிக்கல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது என்ன, த அவுட்கம். இப்போ இவ்வளவு விஷயங்கள், இந்த ஒரு புது கான்செப்ட நீங்க கத்துக்கிட்டீங்க, ஒரு அசஸ்மெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு கிளையண்ட்டுக்கு கிடைச்ச அவுட்கம் என்ன, என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாச்சு அப்படின்றத நீங்க தான் எங்களுக்கு உங்களுடைய பிராக்டிஸ் மூலியமாக ரிப்போர்ட் பண்ணணும். சோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோனா ஒர்க். சரி, இந்த 6 monthsலயும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, month 1ல வந்து ஃபேமிலி சைக்காலஜி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலி சைக்காலஜி தான் பார்க்க போறோம். ஏன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா we have family psychology, we have child, teen, health and basic counseling and strategies. இந்த 5 விஷயங்கள்ல முதல்ல நான் ஃபேமிலியை சூஸ் பண்ணிருக்கேன். ஏன், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். Yeah. ஃபேமிலி தான் பேசிக் ஒரு வேர் மாதிரி. அது கரெக்டா இருந்தா நம்ம சொசைட்டிலே மத்தவங்க கூட நம்ம பழகும்போது கரெக்டா ஆகும். ஒரு சைல்டு வளர்ல இருந்து நம்ம லாஸ்ட் வரைக்குமே ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் எல்லாமே போகுது. ஒரு ஃபேமிலில இருந்து தான் சொசைட்டியே உருவாகுது. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம இருக்கோம். நம்மளுடைய பேசிக் சப்போர்ட் சிஸ்டம் எது அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி தான். ஆனா அந்த சப்போர்ட் சிஸ்டம் இன்னைக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டடா, அது ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நம்ம பாக்குறதே இல்ல. ஏதோ கடவுள் நம்மள படைச்சிட்டாரு, இந்த ஃபேமிலில தான் போயும் படைச்சு விட்டுருக்காரு, வேற வழி இல்லாம நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியில வந்து நம்ம ஃபேமிலியுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, எல்லா வீடுகள்லயும் பிரச்சனைகள் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும், மனிதர்களாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஒப்பீனியன்ஸ், அபிப்பிராயங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும். தட் இஸ் நார்மல். என் ஃபேமிலியில ரொம்ப முரண்பாடுப்பா, எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க, ஃபேமிலியா அது. இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்து ஃபேமிலியுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, எதனால இந்த முரண்பாடுகள் ஏற்படுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம ஃபேமிலி மேல இன்ஃப்ளூயன்சஸ் ஏற்பட்டுட்டு இருக்கு, அதை இன் டீடைல்டா புரிஞ்சுக்கிட்டு சைக்காலஜில ரிசர்ச் பேஸ்டாக இருக்கக்கூடிய எவிடன்ஸ் பேஸ்டான டூல்ஸை முதற்கொண்டு அந்த டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்கு. அதாவது என்ன, ஃபேமிலியுடைய ஃபங்க்ஷன் என்ன, யாருன்னா சொல்ல முடியுமா? ஃபங்க்ஷன்னா ஒரு செயல்பாடு. நம்ம எல்லாரும் ஃபேமிலியில தானே இருக்கோம். நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஸ் அ ஃபேமிலியா? நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை கான்ட்ரிபியூட் பண்றோம். நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அடிப்படையான தேவைகள் இருக்கு. மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு சாப்பாடு வேணும், சுகாதாரமான வீடு வேணும், ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், அன்பு அரவணைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு சில நபர்கள் வேணும், என்னுடைய சுக துக்கமோ அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேணும், என்னை உத்வேகப்படுத்துறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் சப்போர்ட் வேணும். இது எல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்க இருந்து கிடைக்குது? ஃபேமிலி கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு நபர்கிட்ட போய் கேட்டு பாத்தீங்கன்னா பல நபர்கள் சொல்லக்கூடியது, என் ஃபேமிலி என்ன சப்போர்ட்டே பண்ணாது. இது யாரு சொல்றாங்க? குழந்தைங்க கொண்டு முதியவர்கள் வரை சொல்றாங்க. குழந்தைங்க என்ன சொல்றாங்க, எங்க அம்மா அப்பா சப்போர்ட்டிவே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல பண்ணுவாங்க, ஆனா என்னுடைய ஏக்கங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய தேவைகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்களுடைய ப்ராப்ளம் இதுவா இருக்கு, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க எது முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்துருவோம், சைல்ட்ல இருந்து டீனுக்கு வந்துருவோம்.
டீனேஜர் சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட், எப்ப பார்த்தாலும் அட்வைஸ், எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல், என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸியே இந்த வீட்டுல கிடையாது, எப்ப இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போவேன்னு இருக்கு. சோ இவங்களுடைய மனப்பான்மை அந்த மாதிரி இருக்கு. அடுத்த கட்டமாக சரி அந்த டீனேஜ் பருவத்தை எல்லாம் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அது. அந்த பருவத்தை தாண்டி யங் அடல்ட்டா வந்து நான் ஒரு புது ஃபேமிலியை உருவாக்குறேன், எனக்கு இருந்த ஃபேமிலி என்னுடைய பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வெளியில வந்து நான் ஒரு புது ஃபேமிலியை உருவாக்குறேன், மேரிட்டல் பாண்ட். அப்ப அதுலயாவது சந்தோஷமா இருக்குமா? அதுலயுமே இன்லாஸ் உடைய பிரச்சனை, அதுலயுமே என்ன ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் ஸ்பௌஸுக்கு பிரச்சனை, ஒத்து போக மாட்டேங்குது, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய ஃபேமிலியே எவ்வளவு பெட்டர், அங்கேயாவது கொஞ்சம் நிம்மதி இருந்தது, இங்க அதுவுமே இல்ல. எவ்ரி மொமெண்ட் ஐ எம் கெட்டிங் ஜட்ஜ்ட், நான் என்னதான் பண்ணாலும் இந்த ஃபேமிலியை ஹாப்பியா வைக்கவே முடியாது போல இருக்கு. சோ இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சினாரியோ அப்படி இருக்கு. அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படின்னு நம்ம பேரண்டா மாறுறோம், பேரண்டா மாறி குழந்தைங்களை வளர்த்து ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு நாம வந்துடுறோம். அந்த அடல்ட்ஹுட்ல என்ன, குழந்தைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க மேம். இந்த டீனேஜர்ஸ், இந்த குழந்தைங்க, இந்த போனுடைய அடிக்ஷன், யாருமே எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி வளர்த்து எடுக்கிறதுனே தெரியல, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனோட உடம்பு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த அடல்ட்ஹுட்லயே நமக்கு லேட்டர் அடல்ட்ஹுட்லயே நமக்கு வர தொடங்கிருது இல்லையா? இப்ப நாம அதெல்லாம் மாறி இன்னும் சீக்கிரமா ஏர்லியா வரக்கூடிய விஷயங்களே நம்ம பாக்குறோம். டயபெட்டிஸ் எல்லாம் ஒரு ஏஜ் இருந்தது 40 இயர்ஸ், மத்த கார்டியாக் இஷ்யூஸ் எல்லாம் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம பல ப்ராப்ளம்ஸ் எங்க அடல்ட்ஹுட்லயே வர்றத நம்ம பாக்குறோம். சோ சரி, இந்த அடல்ட்ஹுட்டையும் சமாளிச்சு ஏதோ முதுமை பருவத்துக்கு போயாச்சு, அங்கேயாவது நிம்மதியா இருப்போமா? குழந்தைங்களை செட்டில் பண்ணியாச்சு, அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவங்க கரியர் பேஸ்டா அவங்களை அப்ராட் அனுப்பணுமா, இல்ல இங்க காலேஜ்ல எதனா பண்ணணுமா, அவங்க ஜாபுக்கு போற வரையிலும் எல்லா விஷயங்களையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்பவாவது நான் நிம்மதியா இருக்கேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் அது கிடையாது. குழந்தைங்க யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் உழைச்ச உழைப்பெல்லாம் என்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் இப்ப தனிமையில இருக்கேன், எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியல. அங்கேயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை நம்ம பாக்குறோம், ஒரு ஹாலோனஸ் நம்ம பாக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும், அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும், சின்ன குழந்தை முதல் முதுமை பருவம் வரை அந்த ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது தேவைப்படுது. அங்க ஒரு மோட்டிவேஷன் இருந்தா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஃபேக்டராக நம்ம மாறுறோம். அது கிடைக்காத பட்சத்துல என்ன ஆகுது, நாம யாருங்கிறத நம்ம மறந்துடுறோம், நம்ம யாருங்கிறத நம்ம இழந்துடுறோம், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல போறோம். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், இன்னைக்கு நீங்க போய் டாக்டர் கிட்ட நின்னீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க டயபெட்டிஸ்க்காக போறீங்க, கார்டியாக் இஷ்யூக்காக போறீங்க, உடல் பருமனுக்காக போறீங்க, பிசிஓடிக்காக போறீங்க, நீங்க எந்த காரணத்துக்காக போனாலும் சரி, உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி டாக்டர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களுக்கு எதுனா ஸ்ட்ரெஸ் இருக்கா? சோ திஸ் இஸ் வேர் the importance of psychology அப்படின்றது வருது. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லயும் சைக்காலஜியுடைய இம்பாக்ட நம்ம பாக்குறோம். ஒரு மனிதன் வாழ்றது, மத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, நம்ம இயல்பா வாழ்றது, நம்ம ஒரு கரியர் ஓரியன்டா கோல் போக்கஸ்டா நம்ம பயணிக்கிறது, இது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கு. அந்த தேவைகள் பேசிக்கா நம்ம ஃபேமிலில இருந்து கிடைக்கணும். அது கிடைக்காததுனால நிறைய இம்பாக்ட்ஸ். சிங்கிள் ஃபேமிலி சிஸ்டத்தை பாக்குறோம், பேருக்கு செப்பரேட்டடா ஃபேமிலிஸ் இருக்கிறத பாக்குறோம், குழந்தைங்க சரியா வளர மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே டிஜிட்டல் உலகத்தின் தாக்கம் இருக்கு, அவங்க எங்க நம்ம கைய மீறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பேரண்டிங் சீராக இல்ல அப்படின்னும் போது அங்க என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எங்க கொண்டுட்டு போய் விடுது, குழந்தைங்க யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, அடிக்ஷன் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க, நிறைய அஃபேர்ஸ் உண்டாகுது. சோ டேட்டிங் ஆப்ஸ், அதுல போய் சிக்கிக்கிறாங்க. அல்டிமேட்டா வந்து தஞ்சம் அடையிறது ஃபேமிலிக்குள்ளாருதான். இப்போ ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பு அந்த ஒருத்தரை மட்டும் பாதிக்காது. ஃபேமிலி கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தர் தான் தப்பு செஞ்சாங்க, ஒருத்தவங்க தான் பேரண்டல் கண்ட்ரோல மீறி ஒரு டேட்டிங் ஆப்ல போய் ஏதோ அங்க சிக்கிக்கிட்டாங்க, பிரச்சனை வந்தது, சரி அந்த பொண்ணோட போகும், அந்த பையனோட போகும் அப்படின்னா கிடையாது. என்டையர் ஃபேமிலி ஹஸ் டு ஃபேஸ். எந்தெந்த விஷயங்கள்ல பல ரூபங்கள்ல அதை ஃபேஸ் பண்ணணும். பல ரூபங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிசிக்கல், உடம்பு சார்ந்து, மனம் சார்ந்து, சமுதாயம் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து. சோ பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோசியல், கல்ச்சுரல், பினான்சியல், சொல்லிக்கிட்டே போலாம், மாரல் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி சைக்காலஜி, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அந்த டைனமிக்ஸ்,
அந்த டைனமிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத அதை எப்படி நாம ரிசால்வ் பண்றது டூல்ஸ் மூலியமாக பேசிக்ஸும் பார்ப்போம், அதை எப்படி அசஸ் பண்றது, அதுக்கு இருக்கக்கூடிய தீர்வு என்ன அப்படின்றத ஒரு 8 செஷன்ஸ் நம்ம ஃபேமிலி பேஸ்டாக பார்ப்போம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லையா, சின்ன குழந்தையில இருந்து முதுமை பருவம் வரையும் பர்த் டு டெத் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஒரு ஹியூமனுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ். இப்ப நான் சொன்ன அத்தனை ஃபேக்டர்ஸ், பிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு, சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு, சோசியல் டெவலப்மெண்ட் இருக்கு, மாரல் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்ப இது எல்லாம் சீராக இருந்தால்தான் ஒரு நபர் தன்னிச்சையாக செல்ஃப் கான்பிடன்ஸோட செல்ஃப் எஸ்டீமோட ஒரு இண்டிவிஜுவல் நபராக, ஒரு அட்டானமஸ், ஒரு தனித்துவம் வாய்ந்த நபராக சொசைட்டில ஒரு ஃபேமிலியில திகழ முடியும். அப்ப அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்றது, கான்செப்ட் ஃப்ரம் த சைல்ட் சைக்காலஜி எடுத்து நாம பேசுவோம். குழந்தைங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்கு, அது எல்லாமே சைல்ட் சைக்காலஜிக்குள்ளார வரும். ஃபாலோட் பை த டீன் அண்ட் அடாலசன்ட் சைக்காலஜி. ஸோ டீன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், விடலை பருவம் ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டேஜ். குழந்தையும் கிடையாது, மெச்சோர்ட் அடல்ட்டும் கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் பேரண்டிங்லயுமே ஒரு சவாலாக இருக்கு, அவங்க செல்ஃபுக்கே அது ஒரு பெரிய சவாலான சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஹை ஆன் எனர்ஜியா இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்றது வந்து சேஃப் அண்ட் செக்யூரா, நல்ல மனநிலையோட, எந்த ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவும் இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதோட அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா they will be matured enough to handle the problems. ஸோ இது ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா ஹார்மோன்ஸோடைய தாக்கம் இருக்கும், பாடி சேஞ்சஸ் இருக்கும், அண்ட் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்க கசக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுதான் பிடிக்கும், உலகத்துல ட்ரெண்டோட மேட்ச் பண்ணி வாழணும்னு நினைப்பாங்க. அம்மா அப்பா சொல்றதுக்கு முரணாக அவங்க வந்து ஒரு உருவம் எடுப்பாங்க. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம டீம்ல பாக்குறோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் டூல்ஸ் என்ன. தென் ஃபாலோட் பை தட் வி ஹாவ் ஹெல்த் சைக்காலஜி. ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் என்ன வெளியில ஏத்தணும், ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள், டயபெட்டிஸ், மற்ற விஷயங்கள், மெட்டபாலிக் டிசார்டர், டயபெட்டிஸ் அப்படின்னா கார்டியாக் இஷ்யூஸ், கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை உண்டாகிறதே இல்லை நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஸோ ஹெல்த் பேஸ்டா நிறைய விஷயங்கள் நாம இங்க பார்ப்போம். ஹெல்த் சைக்காலஜிக்குள்ளார அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி கட்டமாக, மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, அது அடித்தளமாக இருக்கு, பேசிக்கா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம தூசி தட்டுற மாதிரி தட்டி வெளியேற்றணும். அப்பதான் நம்ம ஹெல்தியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடியது கவுன்சிலிங் டெக்னிக்ஸ். ஸோ ஃபேமிலி, சைல்ட், டீன் ஹெல்த், இது முக்கியமாக அன்றாட வாழ்க்கையில ஒரு நபருக்கு தேவைப்படக்கூடிய கோர் கான்செப்ட்ஸை நம்ம உள்வாங்கிட்டோம். இப்போ இத பேஸ் பண்ணி நான் ஒரு கவுன்சிலராகவோ ஒரு கோச் ஆகவோ இல்ல நான் பிராக்டிசிங் சைக்காலஜிஸ்டா இருக்கேன், எனக்கு ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா கவுன்சிலிங்ல நான் இதை எப்படி பிராக்டிக்கலா எடுத்துட்டு போறது, இந்த கிளினிக்கல் கேப்பை நான் எப்படி ஃபில் பண்றது, எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இத நான் எப்படி ஒரு ஆற்றுப்படுத்துதலாக, ஒரு கவுன்சிலிங் ஸ்கில்லாக நான் எடுத்துட்டு போறது. சோ மந்த் 5ல நம்ம பேசிக் கவுன்சிலிங் டெக்னிக்ஸ பார்ப்போம். அதுக்கு இருக்கக்கூடிய எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ், எப்படி நீங்க அதை எடுத்துட்டு போகணும், இதை சார்ந்து ஒரு 8 செஷன்ஸ் நம்ம பார்ப்போம். சோ நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்திருக்கோமோ அது பேஸ்டா ஒரு சில தெரப்பிஸ் வந்து கான்செப்ட்ஸ் உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு வருவோம். எந்த தெரப்பியும் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய டைம் ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ மந்த் 5க்குள்ளார நம்ம கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸை பேசுவோம். அதுல ஒரு சில தெரப்பியுடைய டெக்னிக்ஸ் அங்கங்க தேவைப்படும் போது அதை ஹைலைட் பண்ணி நம்ம பேசுவோம். ஸோ இது பேஸ்டாக அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கைடட் 6 மந்த், அதாவது மந்த் 6ல கொடுக்கக்கூடிய ஒரு மந்த் கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப். அது நீங்க இந்த 4 விஷயங்கள்ல இருந்து எதை சூஸ் பண்றீங்களோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இல்ல நான் 4ம் கலந்தா மாதிரி கவுன்சிலிங் பிராக்டிஸ் பண்றேன்னா தட் இஸ் அப் டு யூ. ஒரு சில பேர் ஃபேமிலிய ஸ்பெசிஃபிக்கா எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் நான் ஸ்கூல்ஸ்ல பண்றேன் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ சைல்ட் அண்ட் டீன் அதுக்குள்ளார வரும். ஒரு சில பேர் நான் ஹாஸ்பிட்டல் பேஸ்டா இல்ல ஹெல்த் பேஸ்டா நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பியூர்லி ஆன் யோர் ப்ராக்டிஸ், உங்களுடைய சாய்ஸ் தான். பட்
இந்த ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது மேண்டேட்டரி. நீங்க கேஸ் ஸ்டடிஸ் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் என்ன மாதிரியான அதை நீங்க இன்னும் எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்றத நாம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் 6 months. அந்த லே அவுட் நம்ம பேசியாச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நமக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுது. ஆஸ் அ கவுன்சிலரா நான் இருக்கேன், ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில ஒரு ட்ரஸ்ட நான் பில்ட் பண்றது, ஒரு ராப்போ பில்டிங். அது வீட்லயுமே இல்ல, நான் பிராக்டிஸ்க்கு வரேன், ஒரு ப்ரொஃபஷனலா நான் வரேன் அப்படின்னும் போதும் அந்த ட்ரஸ்ட், சேஃப்டி, அந்த ராப்போ, முக்கியமான ஸ்கில்ஸ் ஒரு சிலது நமக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது, அசஸ்மெண்ட் பிராக்டிஸ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது, எப்படி இந்த அசஸ்மெண்ட் என்ன விஷயத்த வந்து அசஸ் பண்ண போகுது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா இந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஓகே இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, இவங்களுக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூ இருக்கு, இவங்களுக்கு ஆங்கர் ப்ராப்ளம் இருக்கு, ஃபேமிலியில டைனமிக் சரியில்லை, ரொம்ப என்மெஷ்மெண்ட், ஒருத்தர் ரொம்ப சார்ந்து இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த நான் அசஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த மாற்றத்தை நோக்கி நான் எப்படி கொண்டுட்டு போக போறேன் அப்படின்றதான் நம்ம பார்ப்போம். சோ இந்த நெக்ஸ்ட் 5 monthsல என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான செஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு இதுவுமே வந்து 8 செஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு டாபிக்லயுமே ஒவ்வொரு மாடியூல், லைக் ஃபேமிலி சைக்காலஜினா 8 செஷன்ஸ். அதே மாதிரி சைல்ட், டீன் அண்ட் ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் வரும். So 5 into 8 பாத்தீங்கன்னா 40 தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் வித் டூல்ஸ் உங்களுக்கு வரும். அது ரிலேட்டடான டூல்ஸ் என்ன இருக்கு அப்படின்றதையும் நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். சோ இத நீங்க உங்களுடைய பிராக்டிஸ்ல கொண்டுட்டு வர போறீங்க. சரி, இப்போ ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டூல்ஸ் நம்ம பார்க்க போறோம் month 1ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஃபேமிலி பர்த் டு டெத், ஒரு நபர் பிறக்குறாங்க, ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் த ஃபேமிலி தான். அந்த குழந்தைக்கு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குதுன்னு கூட கேட்க தெரியாது, எனக்கு இந்த நீட் இருக்கு, எனக்கு குளிருது, எனக்கு சூடா இருக்கு, எதுவுமே சொல்ல தெரியாது. அப்ப ஒரு இண்டிவிஜுவலுடைய பேசிக் நீட்ஸ் எங்க ஆரம்பிக்குது, எங்க பூர்த்தி செய்யப்படுது, ஃபேமிலிக்குள்ளாரதான். சோ அந்த ஃபேமிலியில இருந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் நபரா மாறுறோம், நம்ம ஒரு ஃபேமிலியை இயக்குறோம். சோ அந்த ஃபேமிலியுடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டூல ஃபேமிலி ரெடினஸ் ஸ்கேல் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரேஷனல் கேப் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஜெனரேஷன் கேப் அப்படின்னா தலைமுறைக்குள்ளார இருக்கக்கூடிய இடைவெளி. ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 தலைமுறைகள் மினிமம் நம்ம பாக்குறோம். நம்ம அம்மா அப்பா, நம்மளுடைய தாத்தா பாட்டி. சரி, நம்ம அவ்வளோ எங்கெல்லாம் இல்ல மேம், நானே ஒரு தாத்தா பாட்டி தான் அப்படின்னா நம்ம குழந்தைங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க. சோ இந்த 3 தலைமுறைய அது என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலிக்குள்ளார ஏற்படுத்துது, அந்த கேப்பை நம்ம எப்படி பிரிட்ஜ் பண்றது, முதல்ல நம்ம ஃபேமிலியில கேப் இருக்கா, இருக்குன்னா எந்த விஷயத்துல கேப் இருக்கு, சோ அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் இன் டீடைல்டா இதுல பார்ப்போம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் அண்ட் அடாப்டபிலிட்டி. சோ ஃபேமிலி சைக்காலஜின்னொன்னே நான் உங்ககிட்ட முதல் கொஸ்டின் என்ன கேட்டேன், ஃபேமிலி ஃபங்க்ஷனிங்னா என்ன, ஃபேமிலியுடைய செயல்பாடு என்ன. பேசிக்கா ஒரு நபர் உயிர் வாழ்றதுக்கு தேவையான அத்தனை அடிப்படையான விஷயங்களும் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனிங்காக தான் நம்ம பாக்குறோம். ஒரு நபருக்கு உணவு கொடுக்கறது, ஒரு நபருக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, ஒரு ஃபேமிலியா நம்ம சொசைட்டில ஒரு குடும்பமா நம்ம வெளிப்படுறது, இது எல்லாமே ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் தான். அங்க ஒரு சில அடாப்டபிலிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி தேவைப்படுது. நான் நானாதான் இருப்பேன், என்னுடைய ரூல்ஸ் தான், என் அம்மா அப்பா என்ன இப்படிதான் வளர்த்தாங்க, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப வந்து என்ன சொல்றது, எதையுமே விட்டு கொடுக்காம என்னுடைய ரூல்ஸ் தான் அப்படின்னு நம்ம ரிஜிடா இருந்தோம் அப்படின்னா அது பிரச்சனையாக மாறுது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனிங்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இது சீரா நடக்குதா இல்லையா, அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டூல். தென் கமிங் டு த கோர் டாபிக், ஃபேமிலி சைக்காலஜினாலே மேரிட்டல் சைக்காலஜி இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட். ஃபேமிலி எப்படி உருவாகுது, 2 நபர்கள் இணைறாங்க மேரிட்டல் பாண்டுக்குள்ளார, அப்ப அந்த பாண்டுக்குள்ளார இருந்து பேரண்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. சோ மேரிட்டல் சைக்காலஜியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேரிட்டல் சைக்காலஜிக்குள்ளார முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரியாத பல நபர்கள் போய்
என் வாழ்க்கை எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன். போயும் இந்த நபர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். வாழ்க்கையே போச்சு. சோ 25 இயர்ஸ் 20 இயர்ஸ் எப்ப கல்யாணம் ஆகுதோ அந்த யங் அடல்ட்ஹுட்ல ஒரு கோல் ஓரியன்டா ஹை ஆன் எனர்ஜி ஒரு நபர் இருக்காங்க. என்னால சாதிக்க முடியும், பல கனவுகள், பல எதிர்பார்ப்புகள், அந்த பூரிப்போட இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். மேரேஜ் ஆன உடனே என்ன ஆகுது, பலூன்ல இருந்து காத்து எடுத்து விட்டாங்க மாதிரி அப்படியே புஷ்ன்னு ஆயிடுது. என்ன வாழ்க்கை இது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், திஸ் இஸ் த எண்ட் அப்படின்னு. ஒரு சில இடங்கள்ல நம்மளுடைய பர்சனாலிட்டி அங்க இஷ்யூவாக இருக்கலாம், இல்ல நாம போன நபர்களுடைய பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருக்கலாம். 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கலாம், ஒரு பக்கமாக பிரச்சனை இருக்கலாம். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்றது என்னன்னா, அந்த மேரேஜ்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க கூடாது. மேரேஜுக்கு முதல்ல நான் செல்ஃபா ரெடியா இருக்கேன்னா, am I ready to take up the responsibility? நம்ம படங்கள்ல பாக்குற மாதிரி வெறும் அது என்னது, ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல அவ்வளோ இது என்ன சொல்றது, மேரேஜுக்கு என்ன ட்ரெஸ் வாங்க போறேன், எக்ஸ்பென்சிவா ரொம்ப கிராண்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி பண்றது. ஆமா. சோ எல்லாமே ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட், எல்லாமே ஒரு அங்க கம்பேரிசன், ஒரு கற்பனை. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும், எனக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். ஒரு கற்பனை உலகத்துல, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளார லைஃப் ஃபுல்லா ஒரு ரொமான்டிக்கான ஃபேஸ் ஆக மாறப்போகுது. ஓகே, எல்லாமே மாறும், பட் எந்த அளவுக்கு மாறும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு, அங்க எனக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு தெளிவே இல்லாமல் போய் நம்ம அங்க சிக்கணும்னா என்ன ஆகுது, நம்மளுடைய கனவுகள் எல்லாமே சுக்கு நூறா உடையுது. நமக்கு மட்டும் இது பாதிப்பு இல்லைல்ல, நம்மள சார்ந்து இன்னொரு நபரும் இருக்காங்க, 2 குடும்பங்கள் இணையுது. சரி, இந்த 2 குடும்பங்கள் 2 நபர்கள் வரைக்கும் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இவங்க அடுத்த தலைமுறையை வெல்கம் பண்றாங்க, தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஸ்பிரிங்ஸ், குழந்தைங்க. அப்ப இந்த குழந்தைங்களுக்கும் பிரச்சனைகள் வருது. நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேன் டிவோர்ஸ், ஃபாதர் அண்ட் மதர் காண்ட். அவ்வளவு தூரம். ஏன்னா குழந்தைங்களுடைய லைஃப் பாதிக்கப்படுது. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இல்ல, வாழ இஷ்டம் இல்ல, பிரிஞ்சுக்கிறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த தலைமுறை இங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அம்மாவுடைய அரவணைப்பு தேவை, அப்பாவுடைய ஆதரவு தேவை. எல்லாத்தையுமே அங்க கம்ப்ளீட் பேக்கேஜா அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போதுதான் சீராக அந்த குழந்தை வளரும். அந்த விஷயங்கள், மேரேஜ் சார்ந்த டைனமிக்ஸ், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரிட்டல் ரோல்ஸ் அண்ட் ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷன். சோ மேரிட்டல் ரோல் அப்படின்னும் போது ஜெண்டர் ரோல்ஸ், இப்ப எப்படி நம்ம ஜெனரேஷனல் கேப்பை பார்த்தோம், இந்த மாதிரி ஜெண்டர் கேப்பும் இருக்கு. பல மேரேஜ்ல பிரச்சனை வர்றதே இதுதான். என்ன பொம்பளை மாதிரி போய் கிச்சன்ல வேலையை பார்த்துட்டு இருக்க, ஆம்பளை மாதிரி எப்படி வெளியில போறா பாருங்க. சோ ஜெண்டர் ரோல்ஸ், வெளியில போறது ஒரு ஹியூமனுக்கு தேவையான ஒரு விஷயம். சாப்பாடுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தேவையான விஷயம். இப்ப அவருக்கு பசிக்குது, கிச்சன்ல போய் ஒரு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டாருன்னா என்ன ஆயிடுச்சு, அது பெண்கள் தான் பராமரிக்கணும், லைக் பரிமாறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் தப்பா போகுது இல்லையா. சோ ஜெண்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய பயசஸ், அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முற்றிலும் வேற ஃபேமிலியில இருந்து நம்ம வர்றோம், 2 நபர்கள் இல்ல மேம், ரிலேஷன்ஸ் தான் மேம். ரிலேஷனாக இருந்தாலுமே அந்த ஃபேமிலி வேற, உங்க ஃபேமிலி வேற. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சொல்றோம்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், 2 பிள்ளைகள் இருந்தாலும் பர்சனாலிட்டியில மாற்றங்கள் இருக்கும். இப்ப நீங்க ஒரு தனி நபர், நீங்க ஆண், அவங்க பெண். சோ இப்போ 2 செக்ஷுவல் டிஃபரன்ஸை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அவங்களுடைய வளர்ப்பு வேற, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேற, அவங்க ஃபேமிலியில அவங்க கடந்து வந்த அனுபவங்கள் வேற, வேல்யூ சிஸ்டம், இது சரி இது தப்பு. குழந்தை அடிக்கிறது அப்பா சரின்றாரு, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், அடிச்சுதான் வளர்க்கணும் குழந்தைய. இப்ப அம்மா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, அந்த அடி வாங்கினதுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், என் குழந்தைய நான் அடிக்க மாட்டேன், நல்லபடியா சொன்னா புரிஞ்சுக்க போகுது. சோ வேல்யூ சிஸ்டம்ஸ் இங்க மாறுபடுது. தென் ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்ஷிப் அண்ட் பிலீஃப். சோ ஸ்பிரிச்சுவலாக ஃபேமிலிக்குள்ளார நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட், பிலீஃப் சிஸ்டம் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. இதுவுமே ஒரு முக்கியமான கான்செப்ட் தான், நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, டீப் சீட்டட் கான்ஃபிளிக்ட்ஸ், முரண்பாடுங்கிறது இருக்கதான் செய்யும் ஒரு வீட்டுல. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அம்மா என்ன சொல்றாங்க, குழந்தைய அன்பா வளர்க்கணும், அப்பா என்ன சொல்றாரு, அடிச்சு வளர்க்கணும். இப்ப 2 பேருமே கோ பேரண்டிங் பண்ணணும் சேர்ந்திருந்து. முரண்பாடுகள் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம சீராக எடுத்துட்டு போறது,
சின்ன சின்ன முரண்பாடு இப்ப என்னவா போய் முடியுது, டிவோர்ஸ்ல போய் முடியுது, செப்பரேஷன்ல போய் முடியுது. நீ எனக்கான நபரே கிடையாது, நீ என்கிட்ட இனிமே பேசவே பேசாத, அந்த ஒரு நிலைக்கு போய் முடியுது. அது ஃபேமிலி சைக்காலஜில நம்ம என்கரேஜ் பண்றது இல்ல. கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னா அது சொல்யூஷனை நோக்கி போகணும். கான்ஃபிளிக்ஸ் வர்றது சாதாரணம், அது சொல்யூஷனை நோக்கி போகணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டூல் அசஸ் பண்றதுக்காக. சோ ஃபேமிலி சைக்காலஜி அண்ட் டைனமிக்ஸ் மந்த் 1ல 8 செஷன்ஸ்ல இந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்ட் சைக்காலஜி. சோ சைல்ட் சைக்காலஜிக்குள்ளார நம்ம சொன்னோம், பிசிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு, சைக்கலாஜிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கு, மாரல் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட். சோ அதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோசியல், மாரல். சோ என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கோ, மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் பிசிக்கல் growth அப்படின்னும் போது அது பிசிக்கல் டெவலப்மெண்ட்குள்ளார வந்துடும். இப்ப அந்த டெவலப்மெண்ட்ல சார்ந்து ஒரு 5-6 விஷயங்கள் நம்ம பாக்குறோமா, பிசிக்கல், சைக்கலாஜிக்கல், சோசியல், மாரல், இது எல்லாமே நம்ம பாக்குறோம், லாங்குவேஜ். சோ 5 விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா இவங்க காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்னவாக இருக்கு. டிஸ்லெக்சியா, லேர்னிங் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். குழந்தைக்கு சைக்கலாஜிக்கலா இஷ்யூ இருக்கா, பிசிக்கலா அந்த பிரெயின்ல பிரச்சனை இருக்கா, இல்ல பிசிக்கலாவும் ஃபிட், சைக்கலாஜிக்கலாவும் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பேரண்டிங் சரியில்லை, குழந்தை அகடமிக்ஸ்ல புவரா இருக்கு, கிரேட்ஸ் புவரா கொண்டுட்டு வருது. அப்ப பிரச்சனை எங்க, குழந்தைக்குள்ளார இருக்கா, பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கா, சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கா, இல்ல எதுனா சோசியலா ப்ராப்ளம் இருக்கா, புல்லிங் மாதிரியான விஷயங்கள் இருக்கா, டீச்சர்ஸ் எதுனா பிரச்சனை பண்றாங்களா. ஒரு பக்கம் பேரண்டிங், வீட்டுக்குள்ளார சண்டை போய்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பாவை தாக்கி பேசுறாங்க, கடுமையா தாக்கி பேசுறாங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேக்குறாங்க, நீ எல்லாம் வந்து ஒரு யூ ஆர் நாட் ஃபிட் டு பி a father அப்படின்றாங்க. அதை பார்த்து வளருது குழந்தை. நீ எனக்கு தேவையே இல்லை, உன்னை வந்து நான் இது பண்ணிடுவேன், நான் கோர்ட்ல சூ பண்ணிடுவேன், உன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகுது, என்னென்னமோ நம்ம கோபத்தின் உச்சத்துல நிறைய விஷயங்களை பேசுறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் அது சாத்தியம் இல்ல, அது கோபத்தின் வெளிப்பாடு அப்படிலாம் சொல்லதான் செய்வோம். நீங்க சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா அதை பார்க்கக்கூடிய குழந்தை அதை ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. ஓகே, நம்ம அம்மா சொல்ற மாதிரி எங்க அப்பாவை இப்படிதான் பண்ணிடுவாங்களோ, இல்ல ஒரு பக்கம் அப்பா சொல்லுவாரு, நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வேற கல்யாணம் பண்ண போறேன், நீ அப்படியே கிளம்பு, உங்க வீட்டுக்கு கிளம்பு, உன்னெல்லாம் இங்க வச்சுட்டு இருக்க முடியாது. சோ இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்மள மாதிரி லைக் அந்த 3 decades பேக் 4 decades பேக் இருந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட் எல்லாம் கிடையாது. எவ்ரி திங் தே ஹாவ் தட் அப் டு டேட் நாலேஜ், என்ன நடக்கும், என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும். சோ அது எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. தட் பிகம்ஸ் அன்ஹெல்தி ஃபார் தெம். அப்ப அந்த பேரண்டிங் ஸ்டைல், பேரண்டிங்கோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, அது சார்ந்தும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். குழந்தைங்களுக்கு அந்த டிஃபிகல்டிஸ் ஏற்படலாம். பிஹேவியரல் இஷ்யூஸ், லேர்னிங் அப்படின்னும் போது கற்றல் திறன்ல வரக்கூடிய குறைபாடுகள். பிஹேவியரல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சில குழந்தைங்க என்ன பண்ணும், ட்ரெஸ்லயே வந்து டாய்லெட் பண்ணிக்கும், ஒழுங்கா அதை சொல்ல தெரியாது, டாய்லெட்டுடைய நீட கன்வே பண்ண தெரியாது, பயந்தாங்கன்னா திட்டுனாங்கனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூரின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ், பிஹேவியரல் இஷ்யூஸ். சில குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் ஃபிஜிட்டிங், விரல்களை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், நர்வஸா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இது. சோ அந்த மாதிரி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் எடிபிள் ஃபுட் ஐட்டம்ஸ், பென்சில கடிக்கிறது, எதுனா ஒண்ணு. ஏன்னா அவங்க தே ஃபீல் சம்வேர் வீக் இல்லையா. அந்த வீக்னஸ் அவங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பக்கம் அவங்க சாயிறாங்க, ஒரு ஒரு கிரட்ச் மாதிரி ஒரு லே பண்ணிக்கிறாங்க. நான் எடிபிள் ஐட்டம்ஸ் சாப்பிடுறது, பீக்கா அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை சார்ந்து ஒரு கம்ப்ளீட் செஷன் நம்ம பார்ப்போம். மாரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரீசனிங். சோ இந்த டெவலப்மெண்ட்ஸ்குள்ளார இது எல்லாமே வந்துடும். ஸோ சைல்ட் சைக்காலஜில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய டூல்ஸ், இது எல்லாமே. அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டீன் அண்ட் அடாலசன்ட் சைக்காலஜி. குழந்தை பருவத்தை தாண்டி வந்தாச்சு, இப்ப விடலை பருவம். இப்ப இங்க ஒரு சில பிசிக்கல் சேலஞ்சஸ், பிசிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். சைக்காலஜி ரிசர்ச் பேஸ்டா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் இருக்கும். ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அப்படின்னா இப்ப பாருங்க, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு சரியா, எனக்கு இந்த வயசு இருக்கு அப்படின்னும் போது ஓகே, நான் வந்து ஒரு அம்மாவா இருக்கேன், ஒரு வைஃபா இருக்கேன், ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னும் போது ப்ரொஃபஷனலா எனக்கு இந்த ரோல் இருக்கு.
இது நம்ம ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி. இப்ப இந்த விடலை பருவத்துல இந்த ஐடென்டிட்டியே வந்து என்னவா மாறிடுது, ஒரு ரோல் கன்ஃபியூஷனா மாறுது. அம்மாவா என்னுடைய ரோல் என்னன்னு எனக்கு தெரியும். என் குழந்தையுடைய பராமரிப்பு, என் குழந்தைக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனுடைய தேவைகளை நான் புரிஞ்சுக்கணும், நான் தான் கேட்டர் பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கேன். இந்த ரோல் எனக்கு தெளிவா தெரியுது. விடலை பருவத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தே ஆர் நோ மோர் அ சைல்ட் இல்லையா? குழந்தை மாதிரி அடம் பிடிக்க முடியாது. சின்ன குழந்தை மாதிரி யாரும் நம்மள மடியில தூக்கி உட்கார வச்சுக்க மாட்டாங்க. சோ இப்போ இவங்க குழந்தை இல்ல அப்படின்றது ஓரளவுக்கு இவங்களுக்கு புரியுது. நான் வளர்ந்து வந்துட்டேன். சோ சம்டைம்ஸ் தே ஆக்ட் மெச்சூரா ஒரு சில விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இண்டிபெண்டா செய்யணும் அப்படின்ற மாதிரி. அது ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், டெசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், ஒரு ப்ராப்ளத்துக்காக கொடுக்கக்கூடிய சொல்யூஷனாக இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவ்வளோ வளர்ந்துட்டியா நீ? அவங்க சின்ன குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நீ இன்னும் குழந்தை இல்ல, இவ்வளோ எரும மாடு மாதிரி வளர்ந்துட்ட, இப்பவும் போய் இப்படியா இருப்ப? எப்படி இருக்கணும்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, என்ன அவங்க கிட்ட போய் அப்படி பேசிட்டு இருக்க? சோ இப்படி ஒரு கண்ட்ரோலை நம்ம கொண்டுட்டு வரும். பிஹேவியர் ஒரு மாடுலேஷனை நம்ம கொண்டுட்டு வரும். அதே ஆன் த அதர் ஹேண்ட் what do we see is சரி நம்ம இப்ப குழந்தை இல்ல, நம்ம வளர்ந்துட்டோம், இப்ப இவங்க இண்டிபெண்டா ஒரு சில சாய்ஸஸ் மேக் பண்ணும்போது, ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கும் போது என்ன நடக்குது? நாம அங்கேயுமே ஒரு கண்ட்ரோலை கொண்டுட்டு வரோம். இது சரியில்லை, நாட் குட், இது நீ செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்படுத்துறோம். அப்ப நான் சின்ன குழந்தையா, நான் அடல்ட்டா, ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்குள்ளார வருது. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள், ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், பிசிக்கல் சேஞ்சஸ், அதெல்லாம் ஆப்போசிட் ஜெண்டர் பக்கம் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ற இவங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா போகுது. நிறைய இமோஷனல் ரெகுலேஷன், அதாவது மூட் ஸ்விங்ஸ், கோபம் நிறைய வருது, வெறுப்பு வருது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. நெகட்டிவ் தான் வரும்னு இல்லை, அங்க சினாரியோவை நம்ம மாத்தணும்னா அது பாசிட்டிவா நம்ம மாத்த முடியும். பாசிட்டிவா இருந்தாங்கன்னா they will be high on their energy. அவங்க ரொம்ப பிசிக்கலா ஹை ஆன் எனர்ஜி. ஏன்னா வளரக்கூடிய இளம் பருவம் இல்லையா, அதுல ரொம்ப அவங்களுக்கு என்ன இருக்கும், எதையும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளார இருக்கும். அங்க போய் நாம அவங்களுக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் மூட் ஸ்விங்ஸ், அந்த என்வாயர்மெண்ட் அவங்க நெகட்டிவா வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தென் என்ன ஆகுது? ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ், அடிக்ஷன்ஸ் வரலாம், நிறைய இல்லீகலான ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாகலாம், பொய் சொல்றது, ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் உருவாகலாம். சோ இது எல்லாமே அந்த பருவத்தை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கு. அது வெறும் பேரண்டிங்ல மட்டும் மாத்தினா போதுமா? பேரண்டிங்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். 2 கை தட்டினாதான் ஓசை, வெறும் ஒரு பக்கமா நம்ம பேச முடியாது. ஈவன் த செல்ஃப், அந்த குழந்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு மாற்றத்துக்கான மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளார இருக்கணும். பியர் ரிலேஷன்ஷிப், சோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நம்ம பாக்குறது. மெட்டா காக்னிஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் திங்கிங், தென் செல்ஃப் எஸ்டீம். ஓகே, நிறைய இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே அல்டிமேட்லி அ ப்ராடக்ட் ஆஃப் அவர் தாட்ஸ் இல்லையா? என்னுடைய தாட்ஸ் தான் இமோஷனுக்குள்ளார வருது, அந்த இமோஷன் தான் பிஹேவியரா வெளிப்படுது. அப்போ இந்த தாட் ப்ராசஸ் இந்த நபர்களுக்குள்ளார எப்படி இருக்கு, எப்படி மாத்தி அமைக்கலாம். செல்ஃப் எஸ்டீம், நான் என்னை எப்படி ஒர்க் பண்றேன், நான் என்னுடைய கண்கள்ல என்னுடைய இமேஜை எப்படி வச்சிருக்கேன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கவே இருக்கு. டிஜிட்டல் மீடியாவின் தாக்கம், சோசியல் மீடியா நமக்கு இருக்கோ இல்லையோ, விடலை பருவத்தினர் நிறைய ஆப்ஸ்ல போறாங்க, நிறைய டிஸ்க்ளோஸ் ஆறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ஆப்போசிட் ஜெண்டர் பக்கம் இப்போ இங்க எந்த வரையறை இல்லாம ஃபேஸ்புக்ல கனெக்ட் ஆறுது, இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் ஆறுது. நேத்து கூட நான் ஒரு நியூஸ்ல பார்த்திருந்தேன், லைக் 1 வீக்கா அந்த நியூஸ் போய்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13-year-old கேர்ள், அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கு. சோ 13 இயர்ஸ்ல அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்ப அந்த குழந்தையுடைய ஃபாதர் வந்து வச்சுட்டு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டது அப்படின்னா, சோசியல் மீடியா மூலமாக ஏற்பட்ட ஒரு அறிமுகம் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, 13 இயர்ஸ்க்குள்ளார ஒரு கேர்ள் அம்மாவாயி அந்த குழந்தைய வச்சிருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ உருவாகி இருக்கும்? a year back or so. சோ சின்ன சின்ன குழந்தைகளும் இதுக்கான பாதிப்பை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நான் பேசுறேன். சின்ன சின்ன தாக்கங்கள், சின்ன சின்ன புல்லிஸ், சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு அடிக்ஷன் பக்கமும் சூசைடலாகவும் அதை எடுத்துட்டு போய் விடுது. சோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்க நாம டீன் சைக்காலஜிக்குள்ளார பேச இருக்கோம். ஹெல்த் சைக்காலஜி. சோ ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு சொல்லும் போது இதுவரையிலும் கிளியரா எல்லாருக்கும்? நானே பேசிட்டு இருக்கேன். எஸ் மேம், கிளியர். ஓகே, ஹெல்த் சைக்காலஜில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்ப 3 விஷயங்கள் ஒன்றிணையறத நீங்க பாப்பீங்க. மெடிக்கல் உலகமே ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி, டெகேட்ஸ் பேக் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் மெடிக்கல் வேர்ல்டுல இந்த அப்ரோச்சஸ் எல்லாம் கிடையாது. நீங்க ஜொரோன்னு போனீங்கன்னா, இப்ப நம்ம தாத்தா பாட்டியே எடுத்துப்போம். ஜொரோன்னு போனா என்ன பண்ணுவாங்க? கஷாயம் வச்சு குடிப்பாங்க. ஓகே. ஒரு மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா, மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா உங்களுக்கு உள்ள சிம்டம்ஸ் சொல்லி மெடிசின் வாங்கிட்டு வருவாங்க. சோ ஜுரம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பயோமெடிக்கல் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த அப்ரோச் தான் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமாக இருந்தது. பயோமெடிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுரம் இருக்கா, இருமல் இருக்கா, சளி இருக்கா, இந்தாங்க மாத்திரை. சோ இது பயோமெடிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெடிக்கல் வேர்ல்டே மாறிடுச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயோ சைக்கோ சோசியல் அப்ரோச் அப்படின்றது ஒவ்வொரு நபருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கு. சோ பயோ சைக்கோ சோசியல் அப்படின்னும் போது உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்கு. ஜுரம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நான் மாத்திரைகளை கொடுக்குறேன். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகுது. சைக்கலாஜிக்கலா அந்த நபருக்கு என்ன தேவை? ஒரு சப்போர்ட் தேவை. பாதிக்கப்படுறது ஒரு பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னும் போது பாதிக்கப்படுறது உடம்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய மனமும் பாதிக்கப்படுது. சோ இங்க வெறும் நான் வந்து ஜுரத்துக்கு மாத்திரை கொடுத்தா அது சீரா இருக்காது. சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் சரியாயிடும், ஒன்னும் இல்ல, சாதாரண ஜுரம் தான். சோ சைக்கலாஜிக்கலா நான் ஒரு சப்போர்ட் ப்ரொவைட் பண்றேன்னா as a ஹெல்த் கேர் ப்ரொவைடர், as a டாக்டர். அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம்? சோசியல் அப்ரோச். இப்ப சோசியல் அப்ரோச் அப்படின்னும் போது சமுதாயத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இங்க வருது. அந்த நபரை இப்ப என்ன மேம் ஜுரத்துக்கு பெருசா என்ன சோசியல் அப்ரோச் இருக்க போகுது? நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பாக்குறோம். நம்ம வெவ்வேறு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரியும். சமுதாயத்துல உங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு அன்டச்சபிள் மாதிரி ட்ரீட் பண்றது, இல்லன்னா ஐயோ அந்த நபருக்கு ஜுரம் வந்திருக்கு அந்த பக்கமே போவாதீங்க. கரோனால நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஒரு சில விஷயங்கள் மெடிக்கலாக அங்க தேவை இருக்கு, ஒரு ஐசோலேஷன் அங்க தேவை இருக்கு, அதை நம்ம கொடுக்கிறோம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் இந்த சொசைட்டி ரீதியாக அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? சோ சொசைட்டல் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்குது. ஃபேமிலியல் சப்போர்ட், சமுதாயத்தினுடைய சப்போர்ட், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் அங்க ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. தென் கல்ச்சுரல் கான்டெக்ட். எங்க அம்மா போட்டதுன்னா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாது, வெறும் அந்த வேப்பையிலேயே போதும். சோ அது கல்ச்சுரல் கான்டெக்ட். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அப்ரோச்சுக்கு நம்ம ஸ்டிக் ஆன் ஆகுறோம், இது எல்லாமே இந்த அப்ரோச்குள்ளார உள்ளடங்குது. சோ இந்த ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் பிகம்ஸ் லைக் ஒரு நபருக்கு டோட்டலா ஹெல்த் வேணும் அப்படின்னும் போது அங்க பயோ சைக்கோ சோசியல் அப்ரோச் அப்படின்றது தேவையான ஒரு விஷயமாக மாறுது. சோ சைக்கலாஜிக்கலா நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மனம் சார்ந்து, அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரையட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோப்பிங் ஸ்கில். ஒருத்தவங்களுக்கு முள்ளு குத்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முள்ளு தானே, எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோப்பிங் ஸ்கில். அதுவே அதே நபருக்கு இன்னொருத்தருக்கு முள் குத்துது அப்படின்னா காலே உடஞ்சா மாதிரி உட்கார்ந்துருவாங்க. ஐயோ என்னால கால் எடுத்து வைக்க முடியல, அவ்வளவு பயம். சைக்கலாஜிக்கல் கான்செப்ட நம்ம பாக்குறோம். பயாலஜிக்கலா ட்ரீட் பண்றது அந்த முள்ளு குத்தி இருக்கு, அந்த சின்ன ஒரு புண்ணுதான் இருக்கும். நீங்க பாக்குறதும் சமுதாயத்துல பாக்குறதும் ஃபேமிலி சப்போர்ட் வழங்குறதும் சின்ன முள்ளு தானே குத்தி இருக்கு. ஆனா சைக்கலாஜிக்கலா இந்த நபருக்கு எப்படி இருக்கு? காலே இல்லாத மாதிரிக்கு ஒரு பயம். சோ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்றது. சோ பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும் போது நிறைய உடம்பு சார்ந்த விஷயங்கள், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜெனடிக்ஸ், நியூரோ கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே இதுக்குள்ளார வரும். சோ ஒரு சைக்கோ சோசியல் மாடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மெடிக்கல் உலகம், மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த மாடலை தான் ஃபாலோ பண்ணுது. கேன்சர் எடுத்துக்கோங்க.
கேன்சருக்கு வெறும் ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி அது மட்டும் கிடையாது. அப்படி பண்ணாங்கன்னா அது பயாலாஜிக்கல். அங்க சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு. நீங்க மீண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்றது. அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, அவங்க டெர்மினல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, இப்பதான் இவங்களுக்கு டேட் கொடுத்தாச்சு இல்லையா, இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன அப்படின்னு போறது இல்ல. வி ஆஃபர் சப்போர்ட். அவங்க முடிந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், லேசா இருக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதுக்குள்ளார அவங்க வந்துடக்கூடாது. ஸோ சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம். சமுதாயத்திலயுமே என்ன மாதிரியான சப்போர்ட்டை வழங்குறது, என்ன மாதிரியான ஹெல்ப், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு, நிறைய விஷயங்கள் இங்க சமுதாயம் சார்ந்தும் நம்ம பார்க்கிறோம். சோ ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு சொல்லும் போது பல விஷயங்கள் இங்க இருக்கு. பயோ சைக்கோ சோஷியல் அப்ரோச், பர்சனாலிட்டி, ஒவ்வொரு நபருடைய பர்சனாலிட்டி அதுக்கேத்த மாதிரி அவங்க ஹெல்த்தை பார்க்கக்கூடிய விதங்கள் மாறுது. கோப்பிங் மெக்கானிசம் அண்ட் ரெசிலியன்ஸ், மீண்டு வரக்கூடிய தன்மை. கேன்சர்ல இருந்து எவ்வளவு பேர் மீண்டு வராங்க. சில பேர் என்ன, இவ்வளவுதான் என்னுடைய உலகம், எனக்கா போயும் எனக்கு தான் வந்திருக்கணுமா. ஸோ கோப்பிங் மெக்கானிசம், ரெசிலியன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிஹேவியர். ஸோ வெறுமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு இல்லை. சைக்கலாஜிக்கலா ஒரு சில இது இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் மேலேயே நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் எனக்கு சரியாகுமா, இல்லைன்னா என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு சில பழக்க வழக்கங்கள், அடிக்ஷன் மாதிரி இருக்கு, லிவர் சிரோசிஸ் இருக்கு, இப்போ அவங்களுக்கு ஆல்கோஹால் அடிக்ஷன் இருக்கு, அதை விட்டு வெளியில வந்தாதானே அடுத்த கட்டமாக வாழ முடியும், விட ரெடியா இருக்க மாட்டாங்க. ஹெல்த் மோட்டிவேஷன். ஸோ ஹெல்த் சார்ந்து நிறைய விஷயங்கள், எப்படி ஒரு நபர், ஒரு பேஷண்ட்டை நம்ம மோட்டிவேட் பண்றது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டம் சப்போஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா, மோஸ்ட்லி நெகட்டிவா தான் இருக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி அவங்கள பாசிட்டிவா மாத்துறது. தென் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கே நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. சாதாரண தலைவலி வந்தாலே ஒருவேளை டியூமரா இருக்குமோ, எங்க பார்த்தாலும் டியூமர் தான் இன்னைக்கு கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், இல்லைன்னா வேற எதுனா பிரச்சனையா இருக்குமோ. சும்மா நமக்கு என்ன ஒரு என்ன சொல்றது, தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெயிலா இருந்தா தாகம் எடுக்கதான் செய்யும். ஒருவேளை டயபிட்டிஸ் வந்திருக்குமோ, எப்ப பார்த்தாலும் நான் தண்ணி தாகமாவே இருக்கேன். சோ நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டெண்டன்சி இருக்கு ஆஸ் அ ஹியூமனா, இருக்கிறதுலயே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை நம்ம இமேஜின் பண்றது. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அதுக்கேத்த மாதிரி எப்படி இருக்கு, இன்டெப்தா இதை பார்ப்போம். சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட். குரோனிக் இல்னஸ் இருக்கு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கேன்சர் டெர்மினல் ஸ்டேஜ்ல இருக்கு. குரோனிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டிசபிலிட்டி வந்துருச்சு. சாதாரணமா நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல கையையோ காலையோ இழக்கிறாங்க, இல்லைன்னா பெட் ரிடனா மாறிடுறாங்க. அப்ப அது குரோனிக் இல்னஸ் தானே. திடீர்னு இது ஒரு நடந்திருக்கு, ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல என்ன நடந்ததுன்னே தெரியல, ஒரு ஆக்சிடென்ட், வாழ்க்கையே மாறி போச்சு. அப்ப அவங்களுக்கு எப்படி நாம ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்றது, என்ன மாதிரியான சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்றது, அது சார்ந்து நம்ம பார்ப்போம். எய்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள், HIV காமனா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் கர்நாடகாலையும் நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆனதை நம்ம நியூஸ்ல பாக்குறோம். தென் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். சைக்கோசோமேட்டிக் அப்படின்னா மைண்ட் பாடி ரிலேஷன்ஷிப். சைக்கோனா மைண்ட், சோமானா பாடி. ஸோ சைக்கோசோமேட்டிக் மைண்ட் பாடி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கட்டாயம் இருக்கு. நீங்க உடல் சார்ந்து எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணீங்கன்னா மனமும் புத்துணர்ச்சியோட இருக்கும். மனம் புத்துணர்ச்சியோட இருந்ததுன்னா உடல்லையும் நீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஸோ வைசி வர்சா இந்த லிங்க் ஆனது இருக்கு. அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது ஹெல்த் சைக்காலஜி பேஸ்டா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ முக்கியமான மாடியூல்ஸ் எல்லாமே இப்ப பார்த்தாச்சு. கம்மிங் டு த கிளினிக்கல் ப்ராக்டிஸ். நம்ம ப்ராக்டிஸ்க்குள்ளார நம்ம சொன்னோம் இல்லையா, புக்கில் இருக்கக்கூடிய நாலேஜுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நாலேஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த ஸ்கில்லுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை நம்ம ஃபில் பண்ண போறோம். அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரபியூட்டிக் ரேப்போ அண்ட் எம்பதி. சோ அந்த ஒரு நபரை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. இப்போ ஒரு HIV கேஸே உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே ஜட்ஜ் பண்றது. ஒழுங்கா இருந்திருந்தா ஏன் இதெல்லாம் வந்திருக்க போகுது, அங்கே நம்மளுடைய அந்த கிளினிக்கல் பிராக்டிஸ் ஃபெயில் ஆகுது. சோ ஒரு தெரபியூட்டிக் ரேப்போ, அதுக்கு முன்னாடி ஒரு எம்பதி. சோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டூல். கவுன்சிலிங் அப்படின்னாலே ஆக்டிவ் லிசனிங் இஸ் த கீ. முதல்ல நம்ம எனக்கு தான் எல்லாமே தெரியும், ஐ எம் த எக்ஸ்பர்ட், அப்ப நான் சொல்றதுதான் நீங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னா அது சரியா போகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆக்டிவ் லிசனிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் நமக்கு தேவை, அதை சார்ந்து இருக்கக்கூடிய டூல். தென் கிளினிக்கல் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம், ஒரு கண்டிஷன் வந்திருக்குன்னா அவங்க ஒரு கேஸ் ஹிஸ்டரி, ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க.
ஸோ அதை டிஃபைனிங் த ப்ராப்ளம், கேஸ் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபைனிங் த ப்ராப்ளம் அதை நம்ம பண்ணுவோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்ட்ரெஸ் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த லெவலை கணிச்சதுக்கு அப்புறமா வாட் இஸ் த கோல் ஆஃப் ரெக்கவரி, அவங்கள எப்படி நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போறோம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெடினஸ் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய ஆட்டிடியூட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்து வருமா, என்ன மாதிரியான தெரப்பியூட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம உருவாக்கலாம், என்ன மாதிரியான எத்திக்கல் பவுண்டரிஸ் நமக்கு தேவை இந்த கிளைண்டோட, எப்படி அவங்கள சீராக்கலாம், எந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, அது சார்ந்து இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே நம்ம இந்த பார்ப்போம். சோ இந்த டூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய கேசஸ் மினிமம் 8 கேசஸ், நம்ம எப்படி 8 செஷன்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி 8 கேசஸ் நீங்க ஃபர்னிஷ் பண்ணி உங்களுடைய கேசஸை நீங்க எடுத்துட்டு வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் ப்ராக்டிக்கலா ஒவ்வொருத்தரும் அந்த கேஸை பிரசென்ட் பண்ணும்போது we can discuss. இப்ப நீங்க ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய கேஸ் ஹிஸ்டரி, நீங்க யூஸ் பண்ண டூல், உங்களுடைய அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப மத்த நபர்கள் அதை அப்சர்வ் பண்றாங்க, உங்ககிட்ட யாருன்னா ஒரு எக்ஸ்பர்ட், நானோ சாரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க எப்படி இதை கொண்டுட்டு போயிருக்கலாம், என்ன மாதிரியான விதத்துல நீங்க அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் பெட்டரா, இல்லைன்னா யூஆர் ஃபைன்னா யூஆர் ஃபைன், குட் டு கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க பிரசென்ட் பண்ணும்போது மத்தவங்களுக்கு உங்களுடைய கேஸ் நாலேஜ் கிடைக்கும், கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி மத்தவங்க அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிபிகேஷன் கிடைக்கும், மத்தவங்களுக்கும் அது வந்து ஒரு புது அப்ரோச் ஆக, அந்த கேஸ் அவங்க ஹேண்டில் பண்ணலைன்னா கூட அதனுடைய நுணுக்கங்கள் இங்க டிஸ்கஸ் பண்ணப்படும். சோ திஸ் இஸ் வாட் இஸ் த இது. ஸோ நாலேஜ்ல இருந்து நம்ம டாஸ்க் ஓரியன்டா மாறுறோம். வி ஃபோக்கஸ் ஓவர் த அவுட்கம்ஸ், அவுட்புட் எப்படி இருக்கு, கேஸ் அனாலிசிஸ், ரிப்போர்ட், இது எல்லாமே ரியல் வேர்ல்ட் பிராக்டிஸாக அது மாறும். இங்க நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர் கான்செப்ட், ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் பேஸ்டா கிளினிக்கல் அசஸ்மெண்ட், ஸ்டாண்டர்டைஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அடுத்த கட்டமாக யூ வில் கோ ஃபார் த அவுட்புட், கேஸ் ஸ்டடி, டிஸ்கஷன், ரிப்போர்ட், இது மாதிரி எல்லாம் வரும். கிளியரா? சோ இங்க என்ன பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிப்ளமாவை நீங்க ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தியரி கான்செப்ட் தேவைப்படுற அளவுக்கு எடுத்துப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி இதுதான் நடக்குது அப்படின்றது விட்டுட்டு, ஏன்னா நம்ம டூல்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம டைரக்டா பிராக்டிக்கல் அப்ரோச்ல போறதுனால அந்த பிராக்டிக்கல் அப்ரோச்சுக்கு முன்னாடி எவ்வளவு தியரி நமக்கு தேவையோ அந்த தியரிட்டிக்கல் நாலேஜை நம்ம எடுத்துப்போம். சோ இங்க என்ன அப்படின்னா அப்ளைட் ஆஸ்பெக்ட்ல தான் அது அதிகமாக போகும். அந்த ஒரு டூலுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த டூல் எதை கணிக்குது, அதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். சோ அது அண்ட் கிளினிக்கல் பிராக்டிஸ் அப்படின்னும் போது நீங்க இந்த டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால, அதனுடைய நாலேஜ் இருக்கிறதுனால, வித் கைடட் எக்ஸ்பர்டீஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. அதுல உங்களுக்கு டவுட்ஸ் வந்ததுன்னா யூ ஆர் கோனா கெட் த, அதுக்கு ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாரிபிகேஷன்ஸ் கிடைக்கும். உங்களுடைய கேஸ் ஸ்டடியை மற்ற நபர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். தென் உங்களுக்கு வந்து 15 ஸ்டாண்டர்டைஸ் டூல்ஸ் இல்ல, நம்ம ஒவ்வொரு டாபிக்லயும் 40 டூல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு டூல் கண்டிப்பா இருக்கும், அந்த டூலை நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. தென் ஃபேக்கல்டி எக்ஸ்பர்டீஸ், ஸோ ரிசர்ச் பிஹெச்டி ஹோல்டர், அவருடைய இதுதான் இது, லைக் அவருடைய கரிக்குலம், அவருடைய சிலபஸ் தான் இது. இது வந்து ஹை ஆன் லைக் ஹை அகாடமிக் லெவல்ல இது இருக்கு. ஸோ ஒரு கிளினிக்கலாக நீங்க ஒரு எக்ஸ்போஜர் வேணும், அந்த எக்ஸ்பர்டீஸ் வேணும் அப்படின்னா கூட we are ready to offer the support. ஆல்ரைட், இதுதான் கோர்ஸ் உடைய ஃபீ பாத்தீங்கன்னா 999 per month, 6 monthsக்கு இந்த கோர்ஸ் போகும். ஸோ யூ நீட் டு பே ஃபார் 999 அண்ட் நீங்க ஒன் டைம் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது இட் கம்ஸ் ஃபார் 5000. நீங்க எனக்கு வந்து எல்லா மாடியூல்ஸும் வேண்டாம், எனக்கு வெறும் ஃபேமிலி சைக்காலஜி போதும் அப்படின்னா 999 பே பண்ணி இந்த ஒரு மாடியூலை மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சைல்டு மட்டும் போதும், டீன் மட்டும் போதும், எனக்கு மத்ததெல்லாம் இருக்கு, இந்த எக்ஸ்பர்டீஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா கூட யூ கேன் கனெக்ட் வித் அவர் கோஆர்டினேட்டர் அண்ட் டேக் த பிளான். இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு செமினார், லைக் ஒரே ஒரு டாபிக் மட்டும், ஜெண்டர் கேப்னா என்னன்றது டீடைல்டா வேணும், அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப நம்ம பிரசென்ட் பண்ண இத்தனை டாபிக்ஸ் 40 டாபிக்ஸ் இருக்கு, இந்த 40 டாபிக்ஸ்ல எனக்கு குறிப்பிட்டது இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதுவுமே நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஓரியன்டேஷன் கிளாஸ். இது ஃபெல்லோஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டினியூஸா இந்த ஆக்சஸ் இருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கிறது மாஸ்டர் டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. So that's all for the day.
எனி டவுட்ஸ் சோ ஃபார்? பேசுனதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? இதுல எத்தனை பேர் ஃபெலோஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு? ஓகே, சரி. ஃபெலோஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆக்சஸ் இருக்கும், நத்திங் டு வரி. நீங்க கோஆர்டினேட்டர் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ரெகுலரா யூஸ் அப் பண்ணிக்கோங்க. மத்த டூல்ஸும் இருக்கு, அதுவுமே வந்து உங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிபிகேஷனுமே வந்து மாஸ்டர் டிப்ளமா ஆர் அட்வான்ஸ் டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி அப்படின்றது கிடைக்கும். இந்த டிப்ளமா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மிட்டி சார்பாக கிடைக்கும். கன்ஃபர்மிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தான் இதை வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு இது இருக்குது இல்லையா, லைக் ஃபேமிலி சைக்காலஜி மட்டும் நான் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு டிப்ளமா கொடுக்க முடியாது. யூ வில் கெட் சர்டிபிகேஷன் இன் ஃபேமிலி சைக்காலஜி அப்படின்றது கிடைக்கும். நான் ஒரே ஒரு டாபிக், ஜெண்டர் கேப்போ ஜெனரேஷன் கேப்போ இல்ல டீனேஜ்ல வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா பிஹேவியரல் இஷ்யூ இருக்கு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் குறிப்பான டாபிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் மேம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணப்படும். ஒரே ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்றீங்க, வெபினார் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னும் போது சர்டிபிகேட் கொடுக்கப்படும். டிப்ளமா வராது, சர்டிபிகேஷன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வெபினாருக்காக கிடைக்கும். சோ என்ன டீடைல்ஸ் இருந்தாலும் நீங்க எங்க கோஆர்டினேட்டரை கனெக்ட் பண்ணலாம். ஷீல் ப்ரொவைட் யூ ஆல் த டீடைல்ஸ். சப்ஜெக்ட் சார்ந்த எதனா டவுட்ஸ் இருக்கா? டிஜிட்டல் நோட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பிரசன்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய டிஜிட்டல் நோட்ஸ், டூல்ஸ் உடைய காப்பியும் உங்களுக்கு கிடைச்சிரும். வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, சஹானா ஹலோ, எப்படி இருக்கு பிரசன்டேஷன் பாத்தீங்களா? யூ ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். நீங்க ரொம்ப கனெக்ட் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. yes ma'am, I am very happy to attend this seminar today. I am eagerly waiting for tomorrow section also. Okay, sure. We'll start with our curriculum. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்டிங்ஸும் அவைலபிளாக இருக்கும், not an issue. Okay ma'am. ஓகே, சோ எந்த டவுட்ஸ் இல்லைன்னா யா சொல்லுங்க மேம். இ-புக்ஸ் எப்போ மேம் ப்ரொவைட் பண்ணுவீங்க? நோட்ஸ் இ-புக்ஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் இப்ப நாளைக்கு என்ன டிஸ்கஸ் பண்றேனோ அதனுடைய இது உங்களுக்கு கிடைச்சிரும் நோட்ஸ். சரியா? இது ஓரியன்டேஷன் தானே. இதுல வந்து நான் என்ன ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படின்றதான் நான் பேசியிருக்கேன். இதுவும் வேணும்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். கூகுள் கிளாஸ் ரூம்ல இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணப்படும். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க் யூ மேம். ரெக்கார்டிங்ஸுமே அங்கதான் இருக்கும். எதனா பிரச்சனை இருந்தது அப்படின்னா யூ கேன் கனெக்ட் வித் நபீலா சிஸ்டர் ஆர் கோஆர்டினேட்டர். அவங்க ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே ஓகே மேம், ஷூர் மேம். ஓகே, சோ நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் இருக்கும், சாட்டர்டே சண்டே மார்னிங்ல. ஏன்னா ஈவினிங்னா வெளியில போற வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ஏர்லியரா 10 o'clock வச்சிடலாம் அப்படின்னா அப்ராட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லைவ்ல வர ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் நாங்க கொடுக்குறோம் தான், அதை செகண்டரியா வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால நீங்க மிஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட உங்களுடைய கலீக்ஸோட ஒரு கனெக்ட் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி சூழ்நிலை உருவாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரும் வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கே அப்படின்னு லைவ் கிளாஸஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம். கிளாஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் வந்து டிப் ஆகும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் த லைவ் கிளாஸஸ். நீங்க டவுட்ஸ் கேட்கலாம், இன்டராக்டிவா இருக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல் ரைட், நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஐ ஒன்ட் டேக் மச் டைம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். See you all tomorrow.